என்னென்ன காய் வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு 15 அவரைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 6 லேடிஸ் ஃபிங்கர், 2 தக்காளி, பச்சை மிளகா, 15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ஒரு 3 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகா, கடுகு, 100 துவரம் பருப்பு வேக வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த லேடிஸ் ஃபிங்கரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி வரப்போ ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஏன் முன்னாடியே நம்ம ஃப்ரை பண்ணி வைக்கிறோன்னா, இல்லைன்னா இதில் ஒரு குழகுழப்பு தன்மை வரும். அதனால முன்கூட்டியே ஃப்ரை பண்ணி நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாவை போட்டுருங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியை போடலாம். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வரைக்கும் நம்ம காய் அதில் கொட்டிடலாம். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு பவுல் அவரைக்காய் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. காய் அங்கே வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிட்ருக்கப்போ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனோடனே காஞ்ச மிளகா போடுங்க. ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா தண்ணி வத்திருச்சு. காய் வந்துச்சான்னு பார்ப்போம். நல்லா தண்ணி வத்திருச்சு. காய் வந்துருச்சான்னு பார்ப்போம். காய் வெந்துருச்சுங்க. அரைச்சி வச்ச தேங்காய் விழுத போட்டுற வேண்டியதுதான். வறுத்தரைச்ச மசாலாவை இப்போ நம்ம அதில் கொட்டிடலாம். வருதுங்க. இந்த தேங்காய்லாம் வறுத்து அரைச்ச உடனே நல்ல வாசனையாக இருக்குது. அதுலேயே இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்படியே அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சது இதையும் கொட்டிக்கலாம். இப்போ சாம்பார் ஒரு கொதிக்கட்டும். உண்மையாக ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம தேங்காய் அந்த மாதிரி வறுத்தரைச்சு சாம்பார் செய்கிறப்போ நார்மலாக சாம்பார் வைக்கிற மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ கொதி வருது. கொதி வரப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காவை அதில் கொட்டிடுவோம். சாம்பார் சட்டியில் வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்தரைச்ச சாம்பார் ரெடி. சாம்பார் கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போது இந்த ஸ்டேஜ் ஆனோடனே நம்ம தாளித்து வச்சுருக்க வெங்காயத்தை கடுகெல்லாம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுகளை கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வறுத்தரைச்ச சாம்பார் ரெடியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள்.